புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் புரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக புத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர்கள் குழு நியமன தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி சார். நன்றி சார். ஒரு பழமொழி ஒன்று உண்டு, அதாவது கழுதை கெட்டா குட்டி செவரு, மனுஷன் கெட்டா கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதாவது மனுஷன் வந்து பண்படலைன்னா அவங்கள பண்படுத்துறதுக்கான ஒரு இதுதான் வந்து பந்தம் தான் திருமண பந்தத்தில் போட்டுட்டோம்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் வந்து 7ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க. அதாவது அவங்க திருமண வாழ்க்கையில் வந்து 7ஆம் இடத்தை வச்சு அவங்க வந்து ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை தான் வாழ்வாங்களா, இல்லை ஆத்மார்த்தமான ஒரு அன்போடு வாழ்வாங்களா? இந்த ஜாதக கட்டத்தில் அன்புங்கிறது எங்கே சார் இருக்குது? அன்புங்கிறதுங்கம்மா, பொதுவாக நீங்கள் சொல்கிறீங்களே 7ஆம் இடம் வலுத்தால் மட்டும் வாழ்க்கையில் அன்பு நிச்சயமாக ததும்போது இல்லை. 3ஆம் இடம் என்பது நான் கண்ட மாணிக்கம் என்று சொல்வதைப் போல ஒரு கணவன் மனைவியினுடைய அந்யுன்ய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய மக உன்னதமான ஸ்தானம். அதற்கு நிகழ்ச்சி தொகுப்பில் அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவேன், 9 பொருத்தம் 10 பொருத்தம் 11 பொருத்தம் இருப்பதை விட கட்ட பொருத்தத்தில் 3ஆம் இடம் தாம்பத்திய சுகம். 2 உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் பூக்கணும்னா அந்த இடம் நல்லா இல்லாமல் நீ 7 நல்லா இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, 8 நல்லா இருந்தாலும் திருமாங்கல்யம் நல்லா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. 5ஆம் இடம் கௌரவஸ்தானம் நல்லா இருந்தாலும் அந்த அந்யுன்யம் ததும்பாது. இப்போது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் ஆன உடனே அவருக்கு வேலை அமையலை அப்படின்னா வெளிநாட்டுக்கு உண்டான பிராப்தத்தை ஆட்டோமேட்டிக்காக அந்த 3ஆம் இடம் சாதகமாக அமையலைன்னா கணவன் மனைவியை நகமும் சதையுமாக இருந்தால் கூட தொழில் ரீதியாக அவர்களை பிரியறதுக்கு டைரெக்டாக வெளிநாட்டில் இருப்பான். கணவன் ஒரு புறத்தில் வெளிநாட்டில் இருப்பான், மனைவி ஒரு புறத்தில் இருப்பாங்க. அப்போ 2 பேர்களுக்கும் அதைத்தான் பொருத்த பந்தத்தில் நான் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நல்ல அந்யுன்யமாக வாழக்கூடிய தன்மை என்பது 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திற்கு 2 மாறர்கள் தொடர்பு கொண்டு விட்டாலே நீ 9 பொருத்தம் பார்ப்ப, 10 பொருத்தம் பார்ப்ப, ராகு இருக்கா, கேது இருப்பா, இல்லை சனி இருக்கா, அல்லது 7.5 சனி நடக்குதா, இல்லை அஷ்டம சனி நடக்குதா, அம்ச அமைப்பு எப்படி இருக்குது அப்படிலாம் இல்லைம்மா. செவ்வாய் இருக்கா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. கட்ட பொருத்தத்தில் 3ஆம் இடம் தாம்பத்தியமும், 7ஆம் இடம் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை ஸ்தானமும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய புத்திர பாக்கிய ஸ்தானமும் நல்லா இருந்தாவே அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்ல சிறப்பாக மேன்மையாக ஐஸ்வர்யமாக வாழ்கிறது பார்க்கலாம். நீங்கள் கேட்கும் பொழுது திருமண பந்தத்தை கேட்கும்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் திருப்பூரிலிருந்து ஒரு தாய் தன் மகளை அடைத்து கிட்டத்தட்ட அவர்கள் குடும்பத்துக்கு நான் 12-13 வருடங்களாக என்னிடத்தில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய பரிச்சயம். அப்போ ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவர்கள் தொழில் ரீதியாக குழந்தைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும், கல்வி பயணம் எப்படி இருக்கும், அம்மா உன் புள்ள அரசு துறையில் கொலுவேரி கிரீன் சைனடா ராஜ பரிபாலனம் பண்ணணும்னு விதி. என்னங்க என் புள்ள படிக்கவே மாட்டேன்றாங்க, நீங்கள் என்னங்க அரசு உத்தியோகம்னு சொல்கிறீங்களான்னு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு முன்னால் நல்லது. தகப்பனும் தாயும் வருவார்கள். பார்த்தோன்னா இல்லைம்மா இந்த பொண்ணை கிரீன் சைனடு கவர்மெண்ட் போஸ்ட்டில் ராஜா பரிபாலனம் பண்ணி காரில் தான் போகும். இன்றைக்கி அந்த பொண்ணு அப்படி தான் கவர்மெண்ட் போஸ்ட்டில் கிரீன் சைனடு அரசு துறையில் உயர்ந்த அதிகாரியாக இருக்கா. ஆனால் திருமணம் மட்டும் லேட் ஆகிடுமா. ஆனால் இது வந்து பார்க்க போனால் வந்து படிப்புக்கும் வந்து வேலைக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குமா? கிடையவே கிடையாது. என்ன விதி, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, 4 பிஜி அக்கா முடிச்சிருக்காம்மா ஒரு வீட்டில். தம்பி வந்து ஒத்த பிஜி தான் முடித்தான், மக்கு மட்டும் மாதிரி படிக்கிறான். அவங்க வீட்டில் அக்கா தான் கிளாஸ் எடுப்பான். பெங்களூரில் கடந்த ஒரு 7-8 வருஷமாக நிறைய விசிட் பண்ணது உண்டு. அப்போ பெங்களூரில் அப்பாயின்மெண்ட்டு அது பார்க்க வர்றாங்க. என்ன, நான் ஹோட்டலில் தங்கியிருப்பேன் அன்றைய காலகட்டத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா என்னம்மா உன் பிள்ளை 4 பிஜி 5 பிஜி கூட முடிச்சிருக்கோம், அவார்டு வாங்கினேன் ரிவார்டு வாங்கினாங்க அப்படி. ஆமாம் சார் அப்படின்னு. இந்த பையனுக்கு கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னல, அந்த பையன் வந்து
வெளிநாட்டில் ஜம்முன்னு யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 லட்ச ரூபா சேலரி. எப்போ சொல்கிறேன் நான், கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன். அப்போது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம்னா, படிப்பு என்பது தேவை, அறிவு என்பது கல்வியினுடைய ஸ்தானம் என்பது தேவை. அதை வைத்து நீ பணமாக்க முடியுமா? பணம்ன்றது என்ன? 2ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி. லாபம் என்பது 11ஆம் இடம். தொழிலில் பணம் போட்டால் திரும்புமா திரும்பாதா, ஒரு வழி பாதையா இல்லை 2 வழியா, போட்ட பணம் முதல் திரும்புமாங்கிறதுக்கு அந்த 3, 2, 11 இந்த டச்செல்லாம் நல்லா இல்லாமல் நீ என்னதான் தொழில் பண்ணாலும் பெத்த பேர் தப்பு லேதுன்ற மாதிரி அவ்வளோதான், மைனஸ்லேயே போகிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ட்ராக் எங்கேயோ மாறி போகிறன்றதை விட, ஒரு தாய் என்னை பார்க்க வருகிறார்கள், அரசு துறையில் அந்த பொண்ணு அங்கே வைப்பான்னு. ஆனால் ஏஜ் மட்டும், திருமண வாழ்க்கை மட்டும் ரொம்ப டிலே ஆகும். ரொம்ப தெளிவாக பார்த்து அமைச்சோன்னா வாழ்க்கை ஜம்முனாகும். 2வது அவங்க பையன் டாக்டரு. அப்போ சொல்லும்போது இதே மாதிரி தான் அந்த பையனை, என்னங்க நீங்கள் என்ன ஆச்சரியமாக இருக்க, நீங்கள் என்ன என் குழந்தைய போய் டாக்டருங்களா, என் பையனை, அவருடைய தம்பியை நீ பாரியா, அந்த பையன் அப்படி தான் வருவான்னு. அந்த பையன் அரியர் வைக்கிறான் படிக்கும் காலத்துலேயே. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று குவாலிஃபிகேஷனில் ரெடியாகி வந்து இன்றைக்கி யூஜி பிஜியெல்லாம் முடித்து உயர் டாக்டராக இருக்கான் யூஎஸில் இன்றைக்கி அந்த பையன். பாருங்கள், இன்னொரு பையன் நல்ல டேலண்ட்டாக படிப்பான்னு சொன்னேன். இவன் என்ன தான் டேலண்ட்டாக படித்தாலும் பிஸ்னஸில் தான் வருவான்னு. அதே மாதிரி ஒரு குழந்தை அரசு துறையில் அங்கம் வைக்குது, இன்னொரு குழந்தை வந்து மருத்துவத்துறையில் அங்கம் வைக்குது, இன்னொரு குழந்தை வந்து ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். அவங்க திருப்பூரில் குணத்தூரில் இருக்காங்க அந்த ஃபேமிலி. நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, மற்றவைகளை இதுதான் உண்மை. அப்போது அந்த தாய் வந்து பார்க்குறார், என்ன சார் கல்யாணம் தடையாகிட்டே இருக்கு, இது ஒரு வருத்தம் தானம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னாங்க. என்னம்மா பயன்னு? எங்கள் ஊர் திருப்பூரில் சார் சமீபத்தில் ஒரு 4 கல்யாணம், ஒரு 8 நாள் 9 நாள் 10 நாள் 12 நாள் கேப்பில் 4 கல்யாணம், திருமணம் நிச்சயத்தரிக்கப்பட்டு கல்யாணம் நடக்கிற நேரத்தில் நின்று போச்சு அப்படின்னா. என்னம்மா காரணம்னு கேட்டதுக்கு, ஒரு சாதாரண சேலை ப்ளவுஸால் பிரச்சனை வந்ததுங்க சார். அப்போது சேலையெல்லாம் எடுத்துட்டாங்க, அதுக்கு ப்ளவுஸ் தைக்கணும் இல்லையா? ப்ளவுஸ்னால் இன்றைக்கி சாதாரணமாக அவங்களாம் டிசைன் ஒர்க் போட்டு தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ். அந்த ப்ளவுஸுக்கு கிட்டத்தட்ட 83,000 ரூபாயும் 2 ப்ளவுஸு தைக்கிறதுக்கு ஒர்க்குக்காக கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்க அந்த பொண்ணு வீட்டில் கொஞ்சம் தாறுமாறாக கொஞ்சம் செலவு பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அந்த ப்ளவுஸுக்கு காசு கொடுக்கணும் போல இருக்குது. அந்த அடிப்பில் பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகி, நாங்கள் ஒரு 30 ரூபா 40 ரூபாயில் எதிர்பார்த்தா 2 ப்ளவுஸும் சேர்ந்து 83,000 பில்லை கொண்டாந்துன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பொண்ணும் பையனும் வெளியில் போயிருக்காங்க. நிச்சயத்தில் கேப் வந்து ஒரு 4 மாதம். ஏதோ ஒரு பார்க்கும்போது ஃப்ளாஸ்க்கு தண்ணி பாட்டில் பக்கத்தில் இருந்து எடுத்து டம்முன்னு கீழே போட்டாங்க. உடச்சோன்னே ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆன உடனே அதை போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன உடனே, இப்போவே இவ்வளோ டென்ஷன் ஆகிறானே ஒரு சாதாரண விஷயத்துக்கு 83,000 ரூபா ஒரு ப்ளவுஸ் பிட்டுக்காக, ஒரு இதுக்காக 83,000 இவர்களுக்கு பெருசாக இருக்கலாம் சிறுசாக இருக்கலாம், நிற்கணுங்கிறதுக்கு விதி பாருங்கள். அப்போ பாருங்களேன் அப்படி சொன்ன உடனே அது பிரேக்கப் ஆயிடுச்சு. இன்னொன்று கல்யாணம் ஜாதகம்லாம் பார்த்துருப்பாங்களே, அதைத்தான் அதுக்கு தான் நம்ம விளக்கம் சொல்கிறேன். அப்போது அடுத்தது அறவேக்காட்டுத்தனமாக ஜோசிக்கார எத்தனை பேர் இருக்கிறான். இப்போ அவன் பார்த்து இவனுக்குலாம் மிஸ் மேட்ச், அவனுக்குலாம் பார்க்க தெரியல. ஒரு கல்யாணம் நிற்குமா, நிச்சயத்திலே நின்று போயிடுமா, இல்லை கல்யாணம் ஆகி விவாகரத்து நடக்குமா, கல்யாணம் ஆகியும் அந்யோன்யமாக ததும்புவாங்களா ததும்ப மாட்டாங்களான்னு ஒரு பேட்டர்னே நிறைய எவ்வளவோ சொல்லியிருக்கணுமா. அப்போ 2வது கல்யாணம் எப்போ நின்றுதுன்னு கேட்டால், அப்பா வீட்டில் கார் வாங்கி தராங்களாம் அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். மாப்பிள்ளைக்கு கார் வாங்கினா மாப்பிள்ளை வந்து வர சொல்லியிருக்கிறாங்க, வாப்பா கார் வந்து பார்க்கலாம். இல்லை எனக்கு பிஸியாக இருக்குது என்னால் வர முடியாது, நீ இப்போ சரி இன்னொரு நாள் டைம் சொல்லுன்னு கேட்டது, இன்னொரு நாள் டைம் சொல்லிவிட்டு அந்த நேரம் வர முடியல. இப்போவே இவ்வளவு பிஸியாக இருக்கிறான், இவனுடைய காருக்கு என் பொண்ணும் காரும் வாங்க போகிறது, இதுக்கே இவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு டைமை ஒதுக்க முடியாதவன் எப்படி என்னுடைய பொண்ணை வச்சு அவன் வாழ்க்கை நடத்துவான்னு சொல்லிட்டு அதில் பிரேக்கப்மா. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த அறவேக்காட்டுத்தனமான ஜோசியர்கள் இருக்கிறாங்க. இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம்னு பார்த்துட்டு ஓகே பண்ணி விட்டுறது. அதனால தான் என்னதான் ஒரு மனிதனுடைய ஆண் பெண் ஜாதகத்தில் இன்றைக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இன்றைக்கி 30 வருஷம் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க, 40 வருஷம் 50 வருஷம் அந்யுன்யமான நகமும் சதையும் கொண்ட தம்பதிகள்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடம் தாம்பத்தியமும் 7ஆம் இடம் கணவன் மனைவியினுடைய அந்யுன்யமும் 11ஆம் இடம் இளைய தாரத்துக்கு உண்டான ஸ்தானம் நல்லா இருக்கா, இல்லை முதல் தாரத்தோட வாழ்க்கை நடத்துவானா, அல்ல கள்ள காதலியோட வாழ்க்கை நடத்துவானா, அல்ல கள்ள காதலியோட இவள் வாழ்க்கை நடத்துவாளா என்பது கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக தெரியும் நண்பர்களே. இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் இந்த 11 பொருத்தம் தினம் கணம் மகேந்திரம் யோனி ஸ்தீர்த்திற்கெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணிவிட்டு, சார் ரவா இருக்குங்க, ராகு இருக்குங்க, என் பயலுக்கு கேது இருக்குதுங்க, 7.5 சனி நடக்குதுங்க, அஷ்டம சனி நடக்குது, அதெல்லாம் சுத்த அம்பக்குமா. சரி 9 பொருத்தம் 10 பொருத்தம் 11 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி அமைக்கிறாங்கல்ல, ஏன் வாழ்க்கை ததும்புது, வாழ்க்கை மைனஸ் ஆகுது?
போன வாரத்தில் 10 நாள் 20 நாளில் ஏன் விவாகரத்து? நிச்சயத்துக்கு முன்னாடி நிற்கிறது வேறம்மா, நிச்சயத்துக்கு பிறகு ஏன் கல்யாணம் ஆகி வாழ்க்கை அந்யுன்யமாக வாழவில்லை என்பது அதுதான். அந்த அந்யுன்ய ஸ்தானம் 3ஆம் இடம் பரஸ்பர ஒற்றுமையினுடைய கணவன் மனைவியினுடைய அந்த அம்சத்தை பார்க்க தவறிய ஒரே காரணத்தினால். சரி, உன்னுடைய ஜாதகத்தில் ஏன் இந்த ஓட்ட பஸ்ஸில் நீ பிரயாணம் பண்ணும்? நீ வீழணும்னு விதி இருக்கும். அதனால தான் நீ அறவே கேட்டான ஜோசியர்கிட்ட போய் பார்ப்போம். பார்த்துட்டு அவங்க ஓகேம்மா 10 நாள் 11 நாளில் விவாகரத்து நடக்கு, 10 மாதத்தில் வாழ வாழ விபத்தில் போகிறது, வாழ்க்கை உயர்மா தாளமான்றது அந்த ஸ்தானத்தை பார்க்காம இந்த 9 பொருத்தம் 11 பொருத்தம்னு இப்போ நிச்சய தாம்பலம் தரித்து சார் நிச்சயமாய் நின்னா கூட பரவாயில்ல சார், எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சொந்த பந்தங்களெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து எல்லாத்தையும் அழைச்சாச்சு, 1 வாரம் 10 நாளில் நிற்குதுன்றம்மா. உன் பிள்ளைக்கு அப்படி கிடையாது. அரசு துறையில் அங்கம் வைக்கிறாள்ல, பாப்பாவுக்கு அருமையான ஏஜ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் மூத்த பையனுடைய வரன் வந்திருக்கு, இளைய பையன் பொண்ணை விட. ஆனால் வசதியும் கொஞ்சம் தாழ்ச்சியான இடம். சார் அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதாவது அவ்வளோ பெரிய நுணுக்கங்கள் இருக்குது. அதாவது 3ஆம் இடம் பார்க்கணும், 11ஆம் இடம் பார்க்கணும், வெறும் 7ஆம் இடம் மட்டும் கிடையாது, பொருத்தம் மட்டும் கிடையாது அப்படின்னு அருமையாக சொல்லியிருந்தீங்க சார். அதுவும் இந்த கல்யாணம் நிற்கணும் அப்படிங்கிறது வந்துக்கு ஒரு சப்ப மேட்டர்லாம் ஒரு காரணமாக இருக்கே சார். அதுவும் ஜாக்கெட் வந்து ஒரு 80,000க்கு மேலே வச்சாங்க, அப்படி அதுக்காக நின்றுச்சு. எனக்குலாம் அது 80 லட்சம் மாதிரி காதில் கேட்டது சார். மேலும் தொடர்ந்து அதாவதுமா 80,000மோ 85,000மோ 1 லட்சமோ எல்லாம் காரணம்லாம் இல்லை. காரணம் என்ன? கருவூலம் இல்லாமல் இங்கே காரணம் வராது. அல்லாமல் குறையுமா, கில்லாமல் வெளிக்காது. ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர், எவருக்கு எவர் உதவினர் என்று சொல்வதைப் போல உன் வினைக்கு நீயே காரணம், என் வினைக்கு நானே காரணம். அதான் 2 ஓட்ட பாத்திரங்களும் ஒன்று சார். ஒரு ப்ளஸ்ஸான ஜாதகமும் ஒரு மைனஸான ஜாதகமும் ஒன்று சேர்த்திருப்பான். இந்த ஜோதிடர்கள் எப்படி பண்ணுறேன்னா, அவங்களுக்கு என்ன அந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம், இந்த 3ஆம் இடம் போகஸ்தானத்தை நான் அடிக்கடி பறைசாற்றுவேன். 3ஆம் இடம்னா ஜோதிட வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம்னுவான். 2வது அடுத்தது என்ன சொல்லுவான், முயற்சி ஸ்தானம்னுவான். அதோடு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதற்கு பெயர் என்ன தெரியுங்களா? கர்ணபூஷண ஸ்தானம்னு அதுக்கு ஒரு பொருள். கர்ணபூஷண ஸ்தானம்னா காதில் அணிகலன்கள் அணிகிறது, கழுத்தில் சங்கிலி நிறைய போடுறது, நகை நட்டு ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகத்திலையோ ஆண் ஜாதகத்திலையோ நகை நிறைய அம்பாள் மாதிரி ஒரு பெண்ணு நகை போட்டுட்டு வர்றாரு இல்லையா, ஒருத்தர் வந்து நிறைய நகை போடுறாரு இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? 3ஆம் இடம் அந்த ஸ்தானத்திற்கு தர்மகர்ம பஞ்சம யோகம் விழுந்து விட்டால் இவங்கெல்லாம் கர்ணபூஷண ஸ்தானம் மாதிரி நகை நெட்டெல்லாம் நிறைய அமையும். அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய முயற்சியாலேயே படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடியவர்கள் நான் 3ஆம் இடம். ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு வெற்றி ஸ்தானத்திற்கு மறுஸ்தானம் 3ஆம் இடம், அதையும் கடந்து தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடம். கணவன் மனைவி கல்யாணத்துக்கு பிறகு பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்க்கை வாழ்வாங்களா, இல்லை ஒன்றாக இருந்தே ஒரே வீட்டில் 2 படுக்கைகளா, அல்லது கல்யாணமாகி கணவன் ஒரு புறத்தில் மனைவி ஒரு புறம் தொழில் நிமித்த ரீதியாக, அப்போது நல்ல அந்யுன்யம் இருக்கும், தொழில் ரீதியாக அவங்கள ஆட்டோமேட்டிக்காக காலி பண்ணி பிரிச்சு. அதனால தான் 2 பேரும் நகமும் சதையுமாக வாழ்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, 2 பேரும் ஒன்றாவே இருந்து நகமும் சதையுமாக வாழுவாங்களா. எட்டாக்கனி மாதிரி சார், என் புருஷன் 1 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றாரு சார், என் மனைவி 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் பார்க்குறேன் சார் அப்படின்ற மாதிரி விரகதாபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 3ஆம் இடம் பால்பட்டு போனதுனால தான் இவர்களுக்கு இப்படி. அதனால தான் அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்கிறது, ஒரு ஜாதகத்தில் பர்டிகுலராக இந்த ராசி இந்த நட்சத்திரத்திற்கு பொருத்தம் பார்க்கறது, இங்கே செவ்வாய் இருக்கா, இங்கே ராகு கேது இருக்கா, இங்கே சனி இருக்கா, இங்கே 7.5 சனி நடக்குதா, இங்கே அஸ்தம சனி நடக்குதா, அஸ்திராசிரம சனி நடக்கிறதா, சமதிசை நடக்கிறதா, இல்லை செவ்வாய் தோஷத்திற்கு செவ்வாய் தோஷமான அமைக்கிறதான்னா சுத்த அம்பக்குமா. அப்படியெல்லாம் அமைச்சு வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா. ஏன் தோல்வி அடைகிறது? 9 பொருத்தம் 10 பொருத்தம் திருமணம் பண்ணனா ஏன் கல்யாணம் நல்லா இருக்கணும் இல்லையா. போன வாரத்தில் சார் ஜோசியர்கிட்ட ஒரு ஜோசியர்கிட்ட பார்க்கல சார், 2 ஜோசியர்கிட்ட 3 ஜோசியர் குறித்து கொடுத்த அந்த தாளு கூட கிளியிலையா என் பிள்ளையோடைய வாழ்க்கை கிழிஞ்சு போச்சுன்னு சொல்றவர்கள் ஏராளமான பேர்கள். அதனால தான் பொருத்தங்கிறதே சுத்த அம்பக்குமா. எப்படி பார்க்கணும்? 3ஆம் இடம் 11ஆம் இடமும் 7ஆம் இடம் கணவன் மனைவி அந்யுன்யமும், 11ஆம் இடம் நல்லா இருக்கா, இளைய தாரம் நல்லா இருக்கா, மூத்த தாரம் நல்லா இருக்கா. இப்போ 7ஆம் இடம்ன்றது முதல் மனைவி கணவன் ஸ்தானம், 2வது 11ஆம் இடம்ன்றது இளைய தாரத்துக்கு உண்டான ஸ்தானம். 7ஆம் இடம் இருக்கையிலேயே மற்றொரு பெண்ணை கொண்டது கல்யாணம் பண்ணி உட்கார வச்சிருவானா அப்படின்றது இந்த 2 கம்பேரிசனை நம்ம பார்க்கலாம். சரி, இதெல்லாம் போக 8ஆம் இடம்ன்றது அவமான சின்ன ஸ்தானம், அதற்கு பெயர் மறுபெயர் கள்ள காதலியுடைய ஸ்தானம்.
அது சிறப்பு மைனஸாக இருக்கா ப்ளஸ்ஸாக இருக்கா இதெல்லாம் பார்க்கணும். 8 சொல்லிட்டு விட்டுருவோம். ஆயுள் ஸ்தானம் மட்டும்தான் சொல்லுவான் 8ஆம் இடத்துக்கு. கள்ளக்காதல் ஸ்தானம். திருமணத்திற்கு பிறகு காதல் வர்றது கள்ளக்காதல், திருமணத்துக்கு முன்னாடி வர்றது 5ஆம் இடம் தான் காதல். 5ஆம் இடம் காதலன் காதலிகள் ஒன்று சேரணும்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த 5ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும் போதும். 5ஆம் இடம் சக்சஸ் ஆகி அது திருமண பந்தத்தில் கணவன் மனைவியாக பிரதிபலிக்க வேண்டும் என்றால் 3, 7 தொடர்பும் நல்லா இருக்கணும். அப்போ மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை, குரங்கு தாவக்கூடிய மனசுகள் யாருக்கு? இப்போ இதை பார்ப்பான் அவர் நல்லா இருக்கா, இல்லை அந்த பொண்ணு அவனை பார்ப்பான் நல்லா இருக்கான்றது அந்த எண்ண அலைகளை பிரதிபலிக்கக்கூடிய பிம்பஸ்தானம் 5ஆம் இடம். அந்த மனசு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய சூட்சம கபடதாரிகள் யார் அப்படின்றதெல்லாம் என்னை பார்த்தாவே தெரியுமா. இந்த பொண்ணு இப்படி தான் பேசுவா. ஒரு பொண்ணு பாருமா, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுது, இப்போ ரீசனாக நடந்தது நிறைய பார்க்குறேன் நான். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணு ஓகேன்னா ஏற்கனவே காதலன் இருக்கான், முடிக்கலாமா காதலன் இருக்கான். ரெண்டாவது இவங்க நிச்சயதாம்பலம் ஆகுது, 2 பேரும் வெளியில் டூர் போயிருக்கிறாங்க, ஒரு இதில் தங்குறாங்க, ஹோட்டலில் போகிறாங்க வர்றாங்க. அப்போ பொறுமை மெசேஜில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா பழைய காதலனுக்கு. காதலன்னு திருமணம் ஆகலை. டே இவனை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, நான் உன்னையும் விட்டுற மாட்டேன்டா, உன்னையும் நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணதை அப்படியே பார்க்குறான். எப்படியெல்லாம் இதெல்லாம் தெரியுது. அதனால் பிரேக்கப் ஆகுது. அடடா, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறது தவறில்லம்மா, தவறு பண்ணுற கல்யாணம்னு வந்துட்ட பிறகு கணவன் மனைவி ஒன்றா வாழன்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. நான் உன்னையும் பார்த்துக்கிறேன்டா இவனையும் பார்த்துக்கிறேன்டா. இதெல்லாம் நிறைய நிகழ்வுகள் சொல்கிறேன். அதுதான் 8ஆம் இடம் கள்ளக்காதல். 5ஆம் இடங்கிறது கௌரவ ஸ்தானம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம். ஆனால் 5ஆம் இடம்ங்கிறது மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை, குரங்கு தாவக்கூடிய மனசு சம்பந்தமான ஒரு ஸ்தானம். பசும்போல் போத்திய புலிகளும் பார்த்தா பசுந்தோல் போத்தி வரும், பசு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளது புலி. அது எப்போ பாயின்றது அந்த கேரக்டரை உருவாக்குறது 5ஆம் இடம். இதெல்லாம் பார்க்காம நம்ம 9 பொறுத்த இருக்குங்க, தினப்பொருத்தம் இருக்குதுங்க, கணம் இருக்குது, மகேந்து இருக்குன்னா இந்த மாதிரி தான் மைனஸ் ஆகுறது. நிச்சயதாம்பலம் தரிச்சு கல்யாணம் நிற்கிறது. நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாக்கெட்டோட 83,000 ரூபாயோட போச்சு. அப்போ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த இந்த அறகுறை ஜோசியர்கிட்ட போய் பார்த்து அவன் என்ன சொன்னான், என் கண்ணை மறைச்சு காதை மறைச்சிருச்சும்மா. அதெல்லாம் கிடையாது. கண்ணையும் மாதிரி உண்மையும் நல்லா இருந்தால் நீ ஏன் இந்த ஓட்ட பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுற? உண்மையும் நல்லா இருந்தால் ஏன் நிச்சயமாகி நிற்கிது? என் பிள்ளைக்கெல்லாமா நான் கல்யாணம் பண்ணம்மா, ஒரு செலிபிரிட்டிக்கு தான் நான் கொடுத்தேன். பெரிய நடிப்பு துறையில் உயர்ந்த ஒரு கதை நாயனுக்கு தான் கொடுத்தேன். என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்த பையன்தான் 1 வருடமில்லை 2 வருடமில்லை 14 வருடங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்க பையனுக்கு ஒரு கதையில் நாயகனாக இருக்கான்னு சொல்லி அவங்களோட கேரக்டரை வச்சு நிறைய பேர் என்னப்பா நடிகருக்கு போய் கொடுக்குறாருப்பா பரணி பாடா நிறைய பேர் பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு நகமும் சதையுமா அந்யுன்யமாக வாழ்றன்னா அந்த 3ஆம் இடமும் 7ஆம் இடம் அவனை பேர நல்ல கணவன் இல்லை. கலைத்துறையில் நிறைய பேர் தவறு சொல்லுவான். அதே மாதிரி சேத்துல செந்தாமரம் முளைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி மாற்றாந்தோட்டத்திலையும் மல்லிகை மணக்கிறது இல்லையா? உன் வீட்டில் தான் தோட்டத்தில் தான் மல்லிகை மணக்குமா? மாற்றாந்தோட்டம் மல்லிகையும் மணக்கத்தானே செய்கிறது. இதையெல்லாம் பார்க்க வேண்டுமா? வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் ருக்மணிமா ஆவடியிலிருந்து பேசுறேம்மா. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? பொண்ணுக்குமா. உங்க மகளுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயது, பெயர்லாம் சொல்லிடுங்கம்மா. பொண்ணு பேரு பிரகல்யம்மா. ராசி வந்து கன்னி ராசி, கடக லக்னம், அஸ்த நட்சத்திரமா. சரிங்கம்மா. 27/3/1994 பிறந்தம்மா. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கஷ்டத்திலே இருக்கிற, கடனாவே இருக்கிற, ஒரு வசதி வாய்ப்போ இல்லம்மா. அவளுக்கு நிம்மதி முன்னேற்றம் பற்றி கேட்கணும் இல்லைங்களா? சார் கிட்ட நீங்க பேசலாமா? அம்மா வணக்கம். உங்க மகள் பிறந்தது கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ராசி கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம் போது சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு திசை கடைப்பகுதியில் குரு திசை பிறக்கும் நேரத்தில் பிறந்த குழந்தை. ஆனால் எவ்வளோ பெரிய மீளாத கடன்காரராக இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய அம்சத்தை உருவாக்கக்கூடியது இப்போ உங்கள் மகளுக்கு அநேகமாக இப்போ குரு திசை தான் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. குரு திசையில் குரு புத்தியில் மொத்தம் 16 வருஷம். முதல் திசையில் 16 வருஷத்தில் முதல் கூறுங்கிறது 8 வருஷம். 8 to 9 வருஷத்தை கடக்கும்போது மீளாத கடன்காரனாக இருந்தாலும் மீளாத வம்பு தும்பு வழக்கு வியாஜியங்கள் இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய தன்மத்தை உருவாக்குறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கடகலக்கணத்திற்கு கடன்கார ரோகருணாதிபதியாக குரு வந்தாலும் அவர் ஒரு பாக்கியாதிபதியாக வருவதனால் வருகிற சித்திரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடக மனையில் ஜென்மத்தில் உச்சம் பெறும் காலத்தில் எவ்வளவு பெரிய சங்கடங்கள், துயரங்கள், வாட்டங்கள், வருத்தங்கள், கடன் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் விலகுவதற்குண்டான அரியதொரு நற்பலாபலங்களை சித்திரையிலிருந்து அத்தனை சித்திரைக்குள்ள முத்திரை பதிக்கக்கூடிய அம்சம் கடன் தீர்ந்து ஓடுமா. அழைத்திற்கு மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? பையனுக்காக.
உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. மகர ராசிங்க, உத்திராட நட்சத்திரம், 3ஆம் பாதம், கடக லக்னம். என்ன கேள்விமா? வேலைக்காக கேட்கிறேன். தம்பி பேரு அன்பரசன். கண்டிப்பாம்மா, நீங்க சார் கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். உங்க மகனுடைய அமைப்புக்கு இப்ப பாத்தீங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்து கடக லக்னத்தில் இருந்த லக்னாதிபதி ஜலகிரகத்துக்கு உண்டான கிரகம் மற்றொரு ஜலமனையில் 7ஆம் பாவத்தில் சப்தமத்தில் அமர்ந்து உத்திரடம் காலின் 3ஆம் பாதத்தில் பதினாறு கடல் கடந்து கண்டம் கடந்து உயர்ந்த அமைப்பில் அங்கம் வைக்கக்கூடிய அம்சம் உண்டுமா. இப்போதான் ஒரு அம்மையார் அவர்களுக்கு சொல்வதை போல கடகலகணத்தில் சித்திரை மாதத்திற்கு மேலே குரு பாருங்கள் ஜென்மத்தில் உச்சம் பெற்று உலாம் வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவனை அந்த சந்திரனை சுந்தரமாக உச்சம் பெற்று இந்த குரு பார்வையிடுவதனாலும் இந்த சந்திரன் மீண்டும் அந்த குருவை பார்வையிட, இதற்கு பெயர் குரு சந்திர யோகம் என்று சகலவிதமான தோஷங்களும் ஐஸ்வர்யங்களும் எவ்வளோ பெரிய அம்சம் இருந்தாலும் வழிந்தோடக்கூடிய தன்மையை குரு சந்திர யோகத்தால் உங்கள் மகனுக்கு அரியதொரு நற்பாலாபலங்கள் விதைக்கக்கூடிய ஆண்டாக வருகிற இந்த ஆண்டும் சரி அடுத்த ஆண்டும் நிச்சயமாக உண்டம்மா. அழைத்திருக்க மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம், திருமணத்துக்காக கேட்குறேன் மேம். ஓகே, உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். சதய நட்சத்திரம், கும்பராசி, மீன லக்னம். வயது சார்? 49 மேடம். ஓகே, திருமணம் குறித்து தாமதமாகிட்டே இருக்குது மேடம். ஓகே, கண்டிப்பா நீங்க சார் கிட்ட வணக்கங்க பிரதர். உங்களுடைய ஜாதகம் மீன லக்னம், ராசிக்கு 12இல் சந்திரன் அமர்ந்து அது பூரட்டாதி காலாக இருக்கட்டும், சதயமாகட்டும், அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அவிட்டம் 2 பாதமாகட்டும், உங்களுக்கு திருமணம் தடையாகிறதுக்கு இது ஒரு காரணம் அல்ல. 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானமும் 7ஆம் இடம் கணவன் மனைவி அந்யோன்யமும் உங்கள் ஜாதகத்தில் குலைந்திருப்பதனால தான் உங்களுக்கு 49 வயது ஆகியும் 50 கிட்ட நெருங்கியும் திருமண அம்சம் நடைபெறவில்லை என்று வருத்தத்தோடு நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஜாதகத்தில் 3, 7 அந்த சங்கம் நன்றாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள் பாருங்கள். மீன லக்னத்தை லக்னாதிபதியே ஜீவன கர்மாதிபதியாக 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுது குரு வந்து பாருங்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது 11 ஆண்டுகள் கடந்து 12ஆவது ஆண்டில் குரு உச்சத்தாரையில் வரும் காலத்தில் நிச்சயமாக நல்ல அனுகூலமான பலாபலன்களை சித்திரை வைகாசிக்கு மேலே பெயர்ச்சியும் சாதகமாக இருக்கிறது. சனியினுடைய தாக்கத்திலிருந்து இந்த ஆண்டிலிருந்து ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு மேசமனையில் வரும் காலத்தில் உன்னதமான வாழ்க்கை துணை அமைவதற்குண்டான பாக்கியம் உண்டு. அழைத்திருக்க மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். சார், என்ன பேசணுமோ ஏது பேசணுமோ தெரியாது. அதாவது பெற்றோர்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது உங்கள் பிள்ளைங்க வந்து நீங்கள் படிக்கலைன்னா கூட நல்ல வேலையில் உட்கார முடியும், அதுக்கு ஜாதகம் இடம் கொடுக்கணும், அவர் அழகாக சொல்லி முடிச்சிருந்தீங்க. அந்த சந்தோஷத்தோடு விடைபெறலாம்னு நினைக்கிறேன் சார். வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் எவ்வளவோ சொல்ல துடித்தாலும் இந்த அரை மணி நேரத்தில் அதற்குள் முடித்தாக வேண்டும் என்பது கட்டாயத்தில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு நேரடியாக சந்திக்கிறோம். என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், புதன், வியாழன் 3 தினங்கள் சென்னையில் கோயம்பேட்டுக்கு அருகாமையில் உள்ள நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்கலாம். செவ்வாய், புதன், வியாழன். கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 தினங்கள் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் யூடியூப்பில் இதை பார்க்க தவறி கூட இதை பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.